ஹலோ, ஹாய் எவ்ரிபடி. வணக்கம். நான் உங்கள் மதி. இன்றைக்கி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். 23 கொஷின்ஸ் பார்க்கலாம். குரூப் 4 2019 கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை. முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? நீட்டூர் சீனிவாச ராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோர் மகாசாசனம். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்களை டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். மறைமுக தேர்தல். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். 1, 2 சரி. சமத்துவ உரிமை விதி 14 to 18. சுதந்திர உரிமை விதி 19 to 23. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி 32. சமய சுதந்திர உரிமை விதி 25 to 28. பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? 1921. பனகல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1924. சுத்தமான குடிநீர் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? பிரிவு 21. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராசர் பதவி வகித்த ஆண்டு 9 ஆண்டுகள். ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1 ஜூலை 2017. அதான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கிடக்கூடிய வளங்கள் பற்றி கூறும் சரத்து என்ன? சரத்து 269. 1951 நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 54. டேஷ் குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. சந்தானம் தடுப்பு குழு. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஷ் ஆகும். 74வது சட்ட திருத்தம். எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? புதுச்சேரி. மக்களவையின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? 543. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகள் குறித்து விளக்குகிறது? 51A. 1978 44வது சட்ட திருத்தம் படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை சொத்துரிமை. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் 12 அக்டோபர் 2005. பொறுத்துக்க பார்க்கலாம் வாங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி ஆகஸ்ட் 29, 1947. மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் மே 13, 1952. முதல் லோக்சபா கலைப்பு ஏப்ரல் 4, 1957. கடைசி கொஷின் பார்க்கலாம் வாங்க. முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திரா. ஓகே, பாய் பாய். எல்லோரும் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.